relative properties ல include I value. That is one half factor வந்து include ஆயிருக்கும். Yes, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்க டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், டிகிரி ஆஃப் அசோசியேஷனுக்கு வந்து ஃபார்முலா இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் ஆல்பா. ஆல்பா ஈக்குவல் டு எழுதிக்கிறீங்களா? ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் இஸ் நத்திங் பட் ஆல்பா. ஆல்பா ஈக்குவல் டு I minus 1 divided by N minus 1. I வந்து vector of factor, Nங்கிறது வந்து number of ions produced. மேம் ஆல்ஃபா என்னது? ஆல்பாங்கிறது டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்ணு. ஓகே Alpha ஃபார்முலா. equal to I minus 1 divided by N minus 1. Degree of dissociation alpha equal to I minus 1 divided by N minus 1. So, abnormal molecular bonds is formed by two reasons, right? ஒன்னு வந்து association, இன்னொன்னு வந்து dissociation. அந்த dissociation தான் நான் இப்ப சொன்னேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் KCl or NaCl ஏதோ ஒரு அயோனிக் எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட் வந்து அயான்ஸா செப்பரேட் ஆகும். அந்த டிசோசியேஷன் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. அதுலயே வந்து இதையே வந்து டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் ஆஃப் டிசோசியேஷன் கெப்பாசிட்டி வந்து உண்டு. தட் இஸ் யூ லேர்ன் அபவுட் எலக்ட்ரோலைட்ஸ், ரைட்? எலக்ட்ரோலைட்ஸ் இஸ் நத்திங் பட் those substance which separated into charges. Charges are separate ஆகிறது, இல்ல charges are பிரிகிறது, இது எல்லாமே வந்து electrolytes அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 100% வந்து டிசோசியேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். பார்ஷியலா டிசோசியேட் ஆச்சு, பார்ஷியலா அயனைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து வீக் எலக்ட்ரோலைட். இப்ப அசிட்டிக் ஆசிட் வந்து ஒரு வீக் எலக்ட்ரோலைட். அது வந்து CH3CO மைனஸ் ஆகும், H பிளஸ் ஆகும், அவ்வளவு சீக்கிரம் பிரியாது. நீங்க ஒரு 100 ml ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 5 கிராம்ஸ் மட்டும் தான் டிசோசியேட் ஆகும். மிச்சம் இருக்கிற 95 கிராம்ஸ்மே டிசோசியேட் ஆகாம அப்படியே கீழே போய் செட்டில் ஆயிடும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் இஃப் யூ டேக் NaCl, NaCl ஒரு 100 கிராம்ஸ் வாட்டர்ல போட்டு மிக்ஸ் பண்ணுங்களேன், அந்த 100 கிராம்ஸ்மே வந்து டிசோசியேட் ஆகும். இதுதான் ஸ்ட்ராங் அண்ட் வீக் எலக்ட்ரோலைட். அப்ப ஒவ்வொரு எலக்ட்ரோலைட்டுக்குமே ஒவ்வொரு விதமான டிசோசியேஷன் உண்டு. ஒரு இப்ப KNO4 எடுத்துக்கோங்களேன், அது ஸ்ட்ராங்லையும் வராது, வீக்லையும் வராது. பாதி டிசோசியேட் ஆகி பாதி டிசோசியேட் ஆகாம ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒவ்வொரு சொல்யூட்டுக்குமே நம்ம தனித்தனியா டிசோசியேஷன் லெவல் வந்து படிக்க முடியாது. அதனாலதான் இந்த ஃபார்முலா, தட் இஸ் டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். Degree of dissociation alpha equal to I minus 1 divided by N minus 1. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல ஐயையும் நம்ம நம்பர் ஆஃப் அயான்ஸ் தான் சொல்லுவோம், எண்ணையும் நம்பர் ஆஃப் அயான்ஸ் தான் சொல்லுவோம். இதுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப N is nothing but number of ions produced by ionization of 1 mole of electrolyte. இப்ப 1 mole of electrolyte மட்டும் அயான்ஸா பிரியுது இல்ல, அந்த நம்பர் ஆஃப் அயான்ஸ் தான் N. I அப்படிங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் தட் ப்ரொடியூஸ்ட் அண்டர் டிசோசியேஷன், அதுதான் I வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, பார்த்துக்கோங்க. And next one is degree of association. Degree of association alpha equal to I minus 1 divided by 1 by N minus 1. So once again I repeat, degree of association alpha equal to I minus 1 divided by 1 by N minus 1. இது அதேதான். So N is nothing but number of ions associated from a single species or single molecule. ஒரே 1 mole of molecule இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த நம்பர் ஆஃப் அயான்ஸ், அதுதான். So degree of dissociation, degree of association, both are denoted by alpha வந்து. அவங்க என்ன வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்கோங்க. வெறும் ஆல்பான்னு இருந்துச்சு அப்படின்னா அங்க கொடுத்துருக்கிற மாலிகுல என்னங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இப்ப NaCl, KCl இல்ல AgBr, AgCl இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், தட் இஸ் டிசோசியேஷன் கீழே வருது. அசிட்டிக் ஆசிட் இல்ல மெத்தனாயிக் ஆசிட் அப்படிலாம், மெத்தனாயிக் ஆசிட் வராது, அசிட்டிக் ஆசிட், ஈத்தனாயிக் ஆசிட், தட் இஸ் ப்ரோபனாயிக் ஆசிட் இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அசோசியேஷனுக்கு கீழே வருது. அவ்வளவுதான். எனி டவுட்ஸ்? No, ma'am. No, ma'am. அதோட இந்த சொல்யூஷன் லெசன் லேண்ட்ஸ்கேப் கரெக்டா இல்ல இருக்கா இல்ல மாத்துமா? மேம் திருப்பி பண்ணுங்க மேம். இப்போ இல்ல இல்ல மேம். மேம் வரல. ஒரு நிமிஷம் இருக்கு.
அப்ப இது வேணும். Yes, Yes, ma'am. ma'am. So first one, the density of 1.5 molar, capital M represents molarity. Aqueous solution of HCl is 1.2 grams centimeter per minus 3. அதோட molarity வந்து calculate பண்ணணும். So molarity வந்து 1.5 கண்ணு. அதுல இருந்து முதல்ல number of moles calculate பண்ணுங்க. Density of that is density of aqueous solution தானே கொடுத்திருக்காங்க. So that is 1.2 grams centimeter per minus 3. அதுல இருந்து mass calculate பண்ணுங்க. ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, முடியலன்னா சொல்லி நான் போட்டு காட்டுறேன். ஸோ கொஸ்டின் ஒரு கிவன் டேட்டா முதல்ல சைட்ல எழுதுங்க. நீ எழுதுனாதான் உனக்கு அதை பத்தின ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போ மொலாரிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் 1.5, ரைட்? டென்சிட்டி இஸ் நத்திங் பட் 1.2 grams centimeter per minus 3. So molarity is number of moles of solute present in 1 liter of solution. அப்ப which is nothing but 1.5 grams of solute in number of moles இருக்குல்ல, அப்ப mass of solute calculate பண்ணணும் அப்படின்னா number of moles is 1.5 in that is multiplied by 36.5, 54.75 grams. Then weight of water. போட்டு காட்டவா, போட்டீங்களா? போட்டு காமிங்க மேம். I'm still solving, ma'am. Ma'am, என்னமா சொல்லுங்க கண்ணு. and how do you find mass of the solvent in kilograms? இல்ல கொடுத்ததுல இருந்து mass of solvent. mass of solvent calculate பண்ணனும், mass of solute calculate பண்ணனும். mass of solute வருது மேம், ஆனா mass of solvent வரல ஈக்குவேஷன் படி. வருமே கண்ணு. mass equal to sorry density equal to mass by volume, Yes, right? ma'am. So mass equal to density into volume. So density is 1.2. It is already given in the question. So volume அப்படிங்கிறது 1000. ஏன்னா density of water தானேமா. அப்ப aqueous solution of HCl அப்படின்னா HCl வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப உங்களுக்கு டென்சிட்டிங்கிறது 1.2 grams per centimeter per minus 3 கொடுத்திருப்பாங்க. So centimeter per minus 3 is equal to 1 liter. இது நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, 1 liter equal to 1 meter cube centimeter minus 3. மேம் வால்யூம் எப்படி So that வந்தது? is 1000 வரும், 10 power 3. இல்லம்மா, 1 liter equal to 10 power 3 meter cube which is equal to 10 power 3 centimeter cube. இப்படி வரும்ல. Okay. அப்ப கிராம் Yes, ma'am. per centimeter per minus 3 தானே கொடுத்திருக்காங்க, அதுதான் நான் 1000 எடுத்திருக்கேன். So 1.2 into 1000 which is nothing but 1200 grams. இது வந்து mass of solvent. அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து mass of solute. So molarity is nothing but 1.5 molar. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறது. So molarity is number of moles of solute present in 1 liter of solution. அப்ப 1.5 number of moles which is in 1 liter அப்படின்னு அர்த்தம். அப்ப 1.5 moles represent பண்றது. அதாவது molarity equal to number of moles by volume. வால்யூம் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா number of moles வந்து 1.5. அந்த 1.5 தான் molarity. அதான் இப்படி சொல்லியிருக்கேன். அப்ப இதுல இருந்து வெயிட் இந்த கீழே போடணும். சோ இதுல இருந்து weight of solute கண்டுபிடிக்கிறதுக்கு number of moles equal to mass by molecular mass, right? அப்ப mass equal to number of moles into molecular mass. So 1.5 into 36.5 which is equal to multiply பண்ணுங்க. It's 745. It is 54.75. கரெக்டா?
இங்க போடுற மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே நீங்களும் போட்டு பாருங்க. அப்பதான் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட உங்களுக்கு தெரியும். So we have to calculate the molality, right? Molality equal to number of moles of solute divided by kilograms. ஓ சொல்யூஷன் ஒரு சால்வெண்ட் ஒரு கிலோகிராம்ஸ் வேணும்ல. இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 1.2 ஏன்னா இது வந்து 1.2 இல்ல கண்ணு, இது வந்து மேம் 1.2 மாஸ் ஆஃப் kg. சொல்யூஷன்ல. இது வந்து மாஸ் ஆஃப் சொல்யூஷன், இது வந்து மாஸ் ஆஃப் சொல்யூட்ல. அப்ப 1200 minus 54.75 இது என்ன வருது? Addition subtraction தான் கஷ்டம். ரெண்டு கிராம்ஸ்ல மேம் 1046.985. 1046 எனக்கு 1146 தானேடா வருது. மேம் that one 1146. No, it is 1146 something வருது கிராம்ஸ்ல, which is equal to 1.14 kilograms வருது. So இதுக்கு மோலாலிட்டி கால்குலேட் பண்றதுக்கு அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் which is 1.5 divided by அதோட weight of solvent in kilograms, இது வந்து 1.1. ஆன்சர் வந்து approximately 1.5 கிட்ட வரும். இந்த 1.5 divided by 1.1 இருக்குல்ல, அந்த 1.1 நான் ஜஸ்ட் 1ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப 1.5ன்னு போட்டுக்கிட்டேன், அவ்வளவுதான். இது வந்து நான் அப்ராக்சிமேஷனா போட்ட வேல்யூ. அக்யூரேட்டா நீங்க போடணும்னா 1.15 டிவைடட் பை 1.14 கரெக்டா டிவைட் பண்ணி போடணும். அப்படி நீங்க போட்டாலுமே 1.39 சம்திங் வரும். 1.4க்கு 1.5க்கு அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, அதனால அப்படியே போட்டாச்சு. That's it. Now, second question. Calculate the molarity of solution of 6 ml of 0.5 molar and 400 ml of 1 molar. 600 ml 500 ml இது வந்து V1 V2, 0.5 வந்து M1 M2. நம்ம ரிசல்டிங் சொல்யூஷன் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க. ரிசல்டிங் மொலாரிட்டி ஈக்குவல் டு V1 M1 plus V2 M2 divided by total volume. V1 M1 plus V2 M2 divided by total volume. Answer? அங்க கொடுத்திருக்கிற அந்த டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க கண்ணு. இதே எவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கீங்க? மேம் 700 700 divided by 1000 வருமேமா. V1 M1 plus V2 M2 divided by 1000 வரும்ல. That is total volume. மேம் மோலாரிட்டி அப்ப தானே ஃபைனல் கேக்குறாங்க. ஆன்சர் என்னம்மா? மேம் 1 லிட்டர் தானே கேக்குறாங்க. ஸோ லைக் 700 தானே வரணும். 700 தானே வரணும். இல்லையேம்மா, அவங்க இல்ல கொடுத்திருக்கிறது 0.7 மேம் 0.7. 0.7.
ஏன்னா அவங்க கேட்டுக்கிறது வந்து ரெண்டு மொலாரிட்டி சொல்யூஷன் வேற வேற இருக்கிற மொலாரிட்டி சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும்ல அந்த ஃபைனல் ரிசல்டிங் சொல்யூஷன் அதோட மொலாரிட்டி. அப்ப டோட்டல் வால்யூமோட டிவைட் பண்ணாதானே நம்மளுக்கு கரெக்டான மொலாரிட்டி கிடைக்கும். எஸ் மேம். ஃபார்முலா வந்து ஜெனரல் ஃபார்முலா இப்படிதான் வரும். M ஈக்குவல் டு V1 M1 பிளஸ் V2 M2 வரும். நம்ம மொலாரிட்டி கால்குலேட் பண்றதுக்காக ரைட் சைட்ல இருக்கிற லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த வால்யூமை வந்து கீழே கொண்டுட்டு வந்துட்டேன். So M equal to resulting molarity equal to V1 M1 plus V2 M2 divided by total volume. 400 plus 600 1000 வரும். So 700 by 1000 வரும். ஆன்சர் வந்து 0.7 வரும். எல்லாருமே போட்டீங்களா? கொஸ்டின் ஷேரிங்ல இருக்கிறதுனால கேமரா வந்து குட்டியா தெரியுது மேம். இந்த ஷேர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிருங்க மேம். சாரி மேம். தேங்க்யூ. இதுதான் ஆன்சர். தெரியுதா? எஸ் மேம். எல்லாருமே போட்டீங்களா? நெக்ஸ்ட் சம் போலாம்ல? எஸ் மேம். கேர்ள்ஸ் third one. How many grams of concentrated HNO3 are used to prepare 250 ml of 2 molar HNO3? How many grams of concentrated HNO3 used to prepare 250 ml of 2 molar? 2 molar represents molarity. வால்யூம் அவங்களே கொடுத்துட்டாங்க 250 ml. இதுல இருந்து முதல்ல வெயிட் கால்குலேட் பண்ணுங்க. molarity ஃபார்முலா எழுதுங்க. weight divided by molecular weight into 1000 by volume of solution in ml. சப்ஸ்டியூட் பண்ணி வெயிட் கால்குலேட் பண்ணுங்க. தட் இஸ் வெயிட் ஆஃப் சொல்யூட் இருக்குல்ல அது கால்குலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த 70% நம்ம மேம் in terms of 70% வால்யூமா? 70% அப்படிங்கிறது மாஸ் பை வால்யூம். 70% of HNO3 which is present in 100 ml of water. அது நீங்க வெயிட் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் HNO3 இப்ப கால்குலேட் பண்ணுவீங்கல்ல, அதாவது வெயிட் ஆஃப் சொல்யூட் கால்குலேட் பண்ணுவீங்கல்ல, அதை வந்து நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ் பியூரிட்டிங்கிறத லாஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் தான் அது. கொஸ்டின் பார்த்தாச்சுல? See, molarity equal to weight of solute divided by molecular weight of solute into 1000 divided by volume of solution in ml. இதுதானே ஃபார்முலா. ஸோ நம்ம கால்குலேட் பண்ண தேவை வந்து weight of solute தான். அப்ப which is equal to அதாவது மோலார் என்னது 2 molecular weight of HNO3 1464 இல்ல 1448 இது வந்து 63. volume of solution in ml வந்து 250 ml divided by 1000. weight of solute calculate பண்றது. So which is equal to it is around 31.5 grams. This is weight of solute. அப்ப 250 ml of water வந்து 2 molar solution வந்து ப்ரிப்பேர் பண்ணதுல அதுல 31.5 grams of HNO3 ஆட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. 31.5 grams of HNO3 added to 250 ml of water. அதுல இருந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மோலாரிட்டி தான் 2 molar அப்படின்னு சொல்றது. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஒரு லைன் கொடுத்திருப்பாங்கல்ல, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் கண்டெய்ன்ஸ் 70% HNO3. அப்ப 70% HNO3 இருக்கும்போது அதுல நைட்ரிக் ஆசிடோட வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறதான் கொஸ்டின். சோ இதுல 31.5னா so 31.5 grams divided by 70. அந்த 70% கொடுத்திருக்காங்கல்ல அதை நம்ம எடுக்கணுங்கிறதுக்காக மல்டிப்ளைட் பை 100. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 60 மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க பெர்சன்டேஜோட கம்பேர் பண்ணி தானே சொல்வீங்க. தட் இஸ் 100%ஓட கம்பேர் பண்றது. அதே மாதிரிதான் இங்கேயும் அவங்க 70% கொடுத்திருக்கனால அந்த பெர்சன்டேஜ் எடுக்கணும்னு நான் டிவைடட் பை 100 போட்டேன். இங்க டிவைடட் பை 100 நியூமரேட்டர்ல வரும். அதான் இது. சோ இதோட ஃபைனல் ஆன்சர் 45. 45 grams. அவ்வளவுதான். இது வரைக்கும் எந்த டவுட்ஸ் உண்டா? No, ma'am.
இதுக்கப்புறம் ஒரு இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்களும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம்.